எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும். ஜோதிடமே என் கணிதம். கமலஹாசன் அவர்களின் பிறப்பு முதல் இறுதி வரை நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர், பாடகர் மற்றும் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவரான கமலஹாசன் அவர்களின் பிறந்த நாளான 7 நவம்பர் 1954 என்பதின் அடிப்படையில் பிறப்பு முதல் இறுதி வரை காண்போம். கமலஹாசன் அவர்களின் பிறந்த எண்ணான 7ஆம் தேதியை பற்றி சுருக்கமாக காண்போம். கமலஹாசன் அவர்கள் மற்றவர்களின் உணர்வுகளையும் எண்ணங்களையும் நோக்கங்களையும் ஆழமாக புரிந்து கொள்ளும் அபார நுண்ணறிவு கொண்டவராகவும், மேலும் ஒருவரின் உடல் மொழி, பேச்சு தொனி, கண்கள் போன்றவற்றை வைத்தே அவர்களின் மனநிலையை துல்லியமாக தெரிந்து கொண்டு ஒன்றும் அறியாதவர் போல் தம்மை காட்டிக்கொண்டும் சரியான சமயங்களில் தன் மனதில் இருப்பதை வெளிப்படுத்தி அனைவரையும் ஆச்சரிய மற்றும் வியப்படைய செய்யும் சிறந்த மற்றும் கைதேர்ந்த உளவியல் நிபுணராகவும், மேலும் கமலஹாசன் அவர்கள் ஆழமான கற்பனை திறன் மற்றும் மாறுபட்ட கோணங்களில் தன்னுடைய படைப்புகளை கலை, இலக்கியம், இசை மற்றும் அறிவியல், வரலாறு போன்ற துறைகளில் எண்ணங்களாகவும் மற்றும் வடிவங்களாகவும் வெளிப்படுத்துவார். மேலும் கமலஹாசன் அவர்கள் கற்பனையான விஷயங்களையும் யதார்த்தமான நிகழ்வுகளாக வெளிப்படுத்தும் ஆழ்ந்த சிந்தனை மற்றும் அதற்கு செயல் வடிவம் கொடுக்கும் சிறந்த படைப்பாற்றல் திறன் கொண்டவராகவும் இருப்பார். மேலும் கமலஹாசன் அவர்கள் காடுகள், மலைகள் மற்றும் நீர்நிலைகள் போன்ற இயற்கை வளங்களை தான் நேசிக்கும் மிகச்சிறந்த அற்புத பொக்கிஷமாகவும், தனிமையில் இயற்கை வளங்களை ரசித்து இன்பம் காண்பதோடு மன அமைதி மற்றும் உற்சாகமாகவும் தன்னை ஊக்கப்படுத்திக் கொள்வார். ஆனால் கமலஹாசன் அவர்கள் தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை யாரிடமும் வெளிக்காட்டாத குணம் கொண்டவராக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வார். மேலும் கமலஹாசன் அவர்கள் வெளிப்படையாக தெரியாத இரகசிய விஷயங்கள் மற்றும் மறைக்கப்பட்ட உண்மைகள் ஆகியவற்றின் மீது அதிக ஆர்வம் கொண்டு தன்னுடைய ஞானத்தை வளர்த்து கொள்ளும் அதிசயம் நிறைந்த குணங்கள் கொண்டவராக இருப்பார். இதன் மூலம் கிடைத்த ஞானத்தை வெளிப்படையாக ஒருபோதும் பகிர்ந்து கொள்ள மாட்டார். ஆனால் தேவைப்படும் போது தன்னுடைய ஞானத்தை வெளிப்படுத்தும் அபார ஞானம் கொண்டவராக இருப்பார். கமலஹாசன் அவர்கள் சமூக அக்கறை கொண்டவராகவும், மக்கள் பிரச்சனைகள் மற்றும் அவர்களின் சவால்கள் மீதான ஆழமான இரக்கம் கொண்டவராகவும், தான் சார்ந்த சமூகத்தில் அநீதிகள் மற்றும் தவறுகளை கண்டால் மனதளவில் மிகவும் பாதிக்கப்படுபவராகவும், இதன் வெளிப்பாடானது சமூக சேவைகளை அமைதியான வழிகளில் செயல்படுத்தி தன்னுடைய பங்களிப்பை நிறைவேற்றுவார். மேலும் கமலஹாசன் அவர்கள் கண்களால் பார்ப்பதும் பொய், காதுகளால் கேட்பதும் பொய், தீர விசாரித்தும் உறுதிப்படுத்தியும் எந்த ஒரு விஷயங்களையும் நம்பும் குணம் கொண்டவராகவும், அப்படி ஏற்றுக்கொண்ட விஷயங்கள் யாவும் அவருடைய ஆழமான உறுதியான நம்பிக்கையாக ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொள்வார். கமலஹாசன் அவர்கள் தான் தேர்ந்தெடுக்கும் துறையில் எதையும் மேலோட்டமாக பார்க்காமல் ஆழ்ந்த சிந்தனைகளோடும் அதன் ஆழமான காரணங்கள் மற்றும் உள் நோக்கங்களையும் ஆராய்ந்து தர்க்க ரீதியாக சிந்திக்கும் ஆற்றல் கொண்டும் அதன் மூலமாக முடிவெடுத்து காரியங்களில் ஈடுபட்டு தான் சார்ந்த துறையில் எவரும் எட்ட முடியாத பல சாதனைகள் புரியும் சர்வ வல்லமை கொண்டவராக சமுதாயத்தின் மத்தியில் பெயரும் புகழோடும் என்றென்றும் மக்கள் மனதில் நீங்காத மற்றும் ஜொலிக்கும் நட்சத்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இது கமலஹாசன் அவருடைய பிறந்த எண்ணான 7ஆம் எண்ணிற்குரிய சிறப்பு குணங்களாகும். இனி அவருடைய விதி எண்ணான 7 நவம்பர் 1954 கூட்டி வரும் விதி எண் 28 பற்றி சுருக்கமாக பார்ப்போம். விதி எண் 28 கொண்ட கமலஹாசன் அவர்கள் தனி ஒருவராக சுயமாக முடிவெடுக்கும் திறன் கொண்டும், தன்னுடைய ஆழமான எண்ணங்களையும் உணர்வுகளையும் மற்றும் திட்டங்களையும் பிறருடன் முழுமையாக பகிர்ந்து கொள்ளாமலும் தான் சார்ந்தவர்களை வழிநடத்தும் சுயம்புவாகவே ஜொலிக்கும் தன்மை கொண்டவராகவும்,
சமுதாய மற்றும் தனி நபரின் நியாயத்திற்காக யாரையும் எதிர்த்து போராடும் தயங்க மாட்டார். இதன் காரணமாக வரும் எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் சந்திக்க நேர்ந்தாலும் தன் கொள்கையில் உறுதியாக இருந்து நியாயத்தை நிலைநாட்டுவார். இது கமலஹாசன் அவர்களுடைய மனசாட்சியின் உறுதித்தன்மையை வெளிப்படுத்துகிறது. மேலும் கமலஹாசன் அவர்கள் தன்னுடைய ஆழமான உள்ளுணர்வு சக்தியின் மூலம் அறிமுகமே இல்லாத நபர் மற்றும் பழக்கமில்லாத சூழ்நிலைகள் பற்றிய விஷயங்களை தெளிவுபடுத்தி எடுத்துரைத்து மற்றவர்களை ஆச்சரியப்படுத்துவார். மேலும் கமலஹாசன் அவர்களுடைய வாழ்க்கை சவால்கள் நிறைந்ததாகவும் பலமுறை கீழே விழுந்து மீண்டும் எழுந்து தோல்விகளை பாடங்களாக்கி மேலும் தன்னை வலிமைப்படுத்திக் கொண்டு ராஜதந்திரம் மற்றும் புத்திசாலித்தனத்தால் புதிய வழிகளை கண்டறிந்து தான் சார்ந்த துறைகளில் வெற்றி வாகை சூடுவார். மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவரான கமலஹாசன் அவர்கள் தனிமையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு தன்னுடைய சிந்தனைகளை சீர் செய்தும் தன்னை புதுப்பித்துக் கொண்டும் தன்னுடைய அடுத்த கட்ட லட்சிய நோக்கங்களுக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்வார். மேலும் விசுவாசம் மற்றும் அர்ப்பணிப்போடும் தன்னுடைய கொள்கைக்காக எந்த எல்லைக்கும் செல்ல தயங்க மாட்டார். மேலும் கமலஹாசன் அவர்கள் குழந்தை பருவம் முதலே தனித்து செயல்படும் ஆர்வம் கொண்ட குழந்தையாகவும் மற்ற குழந்தைகளுடன் அதிகம் ஒட்டாமல் தனக்கான ஒரு உலகத்தை தேர்ந்தெடுத்து தனித்தன்மையோடு செயல்படும் குழந்தையாகவே ஜொலித்திருப்பார். மேலும் தன்னுடைய குழந்தை பருவம் முதலே பிடிவாத குணங்களோடு சுயமாக முடிவெடுக்கும் பக்குவம் கொண்ட குழந்தையாகவும் தன்னுடைய திறனை வெளிப்படுத்தும் ஆர்வம் கொண்டவராகவும் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருப்பார். தன்னுடைய இளமை பருவத்தில் காதல் திருமணம் செய்து கொண்டும் சுதந்திரமான மற்றும் தனிமையை அதிகம் விரும்பும் உணர்வுகளால் உறவுகளில் விரிசல்கள் மற்றும் சவால்களை எதிர்கொண்டு நெருங்கிய நண்பர்களுடன் ஆழமான மற்றும் உண்மையான உறவுகளை பேணுவதில் அக்கறையுடன் செயல்படும் தன்மை கொண்டவராகவும் கமலஹாசன் அவர்கள் தன்னுடைய லட்சியங்களை அடைவதற்காக நேர்மையான பாதையை தேர்ந்தெடுத்து கடுமையான மற்றும் ஆழமான முயற்சிகளை மேற்கொண்டு தான் சார்ந்த சினிமா துறையில் பற்பல சாதனைகள் மற்றும் எண்ணிலடங்காத உயரிய விருதுகளையும் பெற்று காலம் உள்ளவரை எவரும் எட்ட முடியாத சகாப்தமாக மற்றும் சாதனைகளை தன்வசப்படுத்திய கமலஹாசன் அவர்கள் நம் தேசத்தில் பிறந்ததை எண்ணி அவரை பெருமைப்படுத்தி கொண்டாடுவோம். மேலும் கமலஹாசன் அவர்கள் பெற்ற விருதுகளால் அந்த விருதுகளுக்குத்தான் கமலஹாசன் அவர்களால் பெருமையே தவிர விருதுகள் கமலஹாசனின் கலை அர்ப்பணிப்புக்கு ஈடாகாது. மேலும் உலக நாயகன் விருது, விண்வெளி நாயகன் விருதுகள் யாவும் கமலஹாசன் அவர்களின் சாதனைகள் மற்றும் கலை அர்ப்பணிப்புக்கு ஈடாகாது. மேலும் கமலஹாசன் அவர்கள் தன்னுடைய இறுதி காலங்களில் தான் சார்ந்த துறைகளில் சிறந்து விளங்குவதோடு தன்னுடைய சுய முயற்சியால் செல்வத்தையும் மக்கள் மத்தியில் மங்கா புகழோடும் தன்னுடைய இளமை காலத்தை காட்டிலும் முதிர்ந்த காலத்தில் நிம்மதியான வாழ்க்கை மற்றும் அரசாங்க உயர் பதவிகளில் அமர்ந்து சமுதாயத்திற்கு சேவை செய்யும் தன்னுடைய லட்சியங்களை செயல்படுத்தி நிறைவான மற்றும் வெற்றிகரமான வாழ்க்கையை தன்வசப்படுத்துவார். நன்றி.